அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்எஸ்ல அடுத்ததாக பார்க்கக்கூடிய கான்செப்ட் பார்ட் சி அண்ட் பார்ட் டி. இதற்கு முன்னாடியும் அந்த வீடியோ தான் பார்த்துட்டு வரோம். இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பார்ட் சி அண்ட் பார்ட் டி இல்லுஸ்ட்ரேஷன் பேஸ்டு கொஸ்டின் உங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி மிக எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு கொஸ்டினை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அதை எப்படி ஃப்ரேம் பண்ணணும், அதை எப்படி எழுதணும், இதை எப்படி பார்ட் ஏ பார்ட் பியில் கொண்டு போயிட்டு சேர்க்கணும், இந்த கொஸ்டின் வந்துச்சுன்னா பார்ட் பியில் எப்படி நம்ம தெளிவாக இதை எழுதணும், இந்த இல்லுஸ்ட்ரேஷன் எப்படி உபயோகப்படுத்தணும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு புரிய வச்சிருப்போம் அப்படின்ற நம்பிக்கை சாரதி லா ஸ்டடீஸ்க்கு இருக்குது. ஏ என்ற சிறுவன், நான் கொஸ்டினுக்குள்ளே என்ட்ரி ஆகிறேன் பாருங்க. ஏ என்ற சிறுவன் எக்ஸின் காவலில் இருக்கிறான். எக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அடல்ட்டாக பார்க்கப்படுது. ஸோ பெரிய நபர், 18 வயதிற்கு மேற்பட்ட நபரை எக்ஸாக பார்க்கணும். ஏ என்பவர் பார்த்தீங்கன்னா 18 வயதிற்கு குறைவான நபரை பார்க்கலாம். ஏவின் சேவைகளை எக்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏவின் சேவைகளை பயன்படுத்தி கொண்டு அவனை வீட்டம் சுத்தம் செய்வதில் ஈடுபடுத்துகிறார். இதற்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்களை வீட்டு வேலைக்கு வச்சுப்பாங்க. கடைக்கு போயிட்டு எதனா பொருள் வாங்கிறதுக்கு இல்லை வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரியான வேலைகளுக்கு சிறுவர்களை பயன்படுத்திய காலம் இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. மேக்சிமம் அந்த மாதிரியான காலகட்டம் இல்லை இப்போதைக்கு. எல்லாரும் படிக்க வைக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்துடுச்சு. ஸோ எக்ஸுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு பாருங்களேன், ஜுவைனல் கான்செப்ட்டு கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்தே தீருது. அதில் 15 மார்க் இருக்குது. 15 மதிப்பெண்களுக்கு இந்த கொஸ்டினும் உதவிகரமாக இருக்கும்ன்றதில் எந்தவித ஐயமும் உங்களுக்கு தேவையில்லை என்றதை நோட் பண்ணிக்கிங்க. எந்த இடத்துல கேட்டாலும் சரி, ஜுவைனல்னு பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் நீங்கள் எழுத கற்றுக்குங்க. இதெல்லாம் தான் விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. அதில் நம்ம இந்த இல்லுஸ்ட்ரேஷனை வச்சு நான் இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுறேன் பாருங்கள். வெதர் ஏ இஸ் சைல்டு அப்படின்ற மாதிரி கேட்குறேன். எஸ், ஏ இஸ் சைல்டு. இதில் என்ன மாற்று கருத்து இருக்குது? தான் தெளிவாக சொல்லிட்டாங்களே, ஏ இஸ் ஜுவைனல்னு சொல்லிட்டாங்களே. இந்த இடத்துல ஏ இஸ் சைல்டுக்கு பதில் ஜுவைனல் கூட நீங்கள் போட்டுக்கலாம், தவறொன்றும் கிடையாது. வெதர் ஏ இஸ் இல்லீகல் கஸ்டடி ஃபேவர் ஆஃப் ஜே ஆக்ட் அப்படின்ற மாதிரி கேட்குறேன். ஏ இல்லீகல் கஸ்டடியில் இருக்கிறாங்களா, அது ஜே ஆக்டில் சொல்லப்பட்டிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறேன். எஸ், ஜே ஆக்டில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. சிறுவர்களை பணியில் அமர்த்தக்கூடாது. சிறுவர்களுக்கு உண்டான கான்செப்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜுவைனல் ஜஸ்டிஸ் சில்ட்ரன்ஸ் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2015 மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதே சாரதி லா ஸ்டடீஸில் ஜுவைனல் அப்படின்ற கான்செப்டில் எடுத்து பாருங்கள். அந்த வீடியோவை மிக தெளிவாக உங்களுக்கு புரிய வரும். வெதர் எக்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் ஏ சர்வீஸ் இஸ் வேலிடான்னு கேட்குறாங்க. எக்ஸ் ஏவை ஏமாத்துதா, சுரண்டுதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது வேலிடானும் கேட்குறாங்க. வேலிடான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் அர்த்தம் அதுக்கு. வெதர் எக்ஸ் இஸ் அக்யூஸ்ட் இன் திஸ் கேஸ், எஸ், அக்யூஸ்டு தான். அது குழந்தைய வேலைக்கு வாங்கினா அதற்குண்டான தண்டனைகள் அதற்கு வரப்போகுது. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நம்ம பார்த்துட போகிறோம். இன்வால்வ்டு செக்ஷன் ஜே ஆக்ட் 2015 செக்ஷன் 75 அண்ட் 79 என்னென்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 75 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையை வற்புறுத்தி வேலை வாங்குதல், அன்லாஃபுல் கம்பல்சரி லேபர் அப்படின்ற மாதிரி அர்த்தம். செக்ஷன் 79 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையை பிச்சை எடுக்க வைப்பது அல்லது குழந்தைகளை ஆபத்தான வேலைகளில் ஈடுபடுத்துவது, குழந்தைகளை வேலைக்கு பயன்படுத்துவது. இதுக்கு பார்த்தீங்கன்னா 5 வருஷம் இது ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா இம்ப்ரிசான்மெண்ட் இருக்குது. யார் அந்த தவறை செய்கிறாங்களோ அதன்படிக்கு எக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 5 வருஷம் பார்த்தீங்கன்னா தண்டனை கிடைக்கிறது உறுதியாயிடுச்சு. அதன் பிறகு ஆர்டிகல் 24 என்ன சொல்லுது? ஆர்டிகல் 24லேருந்து தான் இந்த ஜே ஆக்ட்லாம் வருதுன்றதை நினைவில் வச்சுக்கணும். இதெல்லாம் இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் எழுதணும். ஸோ ஆர்டிகல் 24 என்ன சொல்லுது? 14 இயர்ஸ் அண்ட் பிலோ சைல்ட்ஸு டோன்ட் கிவ் டேஞ்சரியஸ் ஒர்க்கு. ஏன் 14 வயசை வரையறை செஞ்சுருக்காங்க? 14 வயதிற்கு மேலே போனால் அவர்களை
அப்ரெண்டிஸாக பயன்படுத்தலாம். அப்ரெண்டிஸ் ஆக்ட் 1961 ஒன்று இருக்குது. அதற்கு 14 வயது ப்ளஸ் அந்த நபர்களை உபயோகப்படுத்திக்கலாம். ஸோ சிறு சிறு வேலைகளை கற்றுக் கொடுப்பதில் இந்த ஏஜ் வந்து உதவிகரமாக இருக்கும். அதனால தான் ஆர்டிகல் 24 14 அண்ட் பிலோன்னு சொல்லியாச்சு. 14 அண்ட் எபோனா அப்ரெண்டிஸ் ஆக்ட் வந்து சேர்ந்துடும். எந்தவித வேலையும் கொடுக்கக்கூடாது. அவர்களுடைய வேலை பார்த்தீங்கன்னா படிப்பு மட்டும்தான் இருக்கணும். அது பெற்றோர்களாக இருந்தாலும் படிக்க வைக்கலன்னா தண்டனை தான். நல்லா புரிஞ்சுக்கணும். செக்ஷன் 146 ஆஃப் பிஎன்எஸ் என்ன சொல்லுது? எல்லாம் சொன்னதையே தான் சொல்லிட்டு இருக்கு. வேற ஒன்றும் பெருசாக ஒன்றும் புதுசாக சொல்லலை. அன்லாஃபுல் கம்பல்சரி லேபர் தான் சொல்லுது. தேவையில்லாமல் குழந்தைங்களை வேலை வாங்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுது. ரைட் ஆல் செக்ஷன் இன் பிரீஃப். ஒரு செக்ஷனையும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 லைன் எழுதுனீங்கன்னா ஒரு பக்கம் உங்களுக்கு கிடைச்சிடும். அதன் பிறகு ஒரு கேஸ் ஸ்டடி எழுத போகிறீங்க. கேஸ் ஸ்டடி என்ன சொல்லியிருக்கு இந்த இடத்துல? பீப்புள்ஸ் இந்தியா டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இன் 1982 நடந்த வழக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளை உழைப்பிற்கு பயன்படுத்துவது, தட் மீன்ஸ் வேலைக்கு உட்படுத்துவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிக்கல் 24 எதிரானது. சிறுவர்களை வேலைக்கு அமர்த்துவது அவர்களின் உரிமை மீறல். குழந்தைகளை வேலைக்கு அமர்த்துவதுன்னா அவர்களுடைய உரிமை மீறல். பின்ன எப்படி அந்த குழந்தை படிக்கும், பின்ன எப்படி அந்த குழந்தை பிழைக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா? எஸ், அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை வேலைக்கு அனுப்பி பிழைத்த காலம்லாம் இருந்துச்சு. ஆனால் இக்காலகட்டம் அப்படி கிடையாது. எல்லோருக்கும் படிப்பு, 14 வயதிற்கு உட்பட்டவர்கள் எல்லோருக்கும் கட்டாய கல்வி அப்படின்ற மாதிரி சட்டம் வந்துடுச்சு. அதனால் இந்த ஆக்ட் மிக தீவிரமாக பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் சிறுவர்களை வேலைக்கு அமர்த்துவது அவர்களின் உரிமை மீறல் மற்றும் அவர்களை சுரண்டி பிழைப்பது ஆகும் அப்படின்ற மாதிரி பீப்புள்ஸ் யூனியன் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் ஸ்டடியில் மிக தெளிவாக சொல்லிடுறாங்க. ஸோ ஜுவைனைல் அப்படின்ற கான்செப்டுக்கு அருமையான ஒரு லேண்ட்மார்க் கேஸ் ஸ்டடி உங்களுக்கு கிடச்சிடுச்சு. இதற்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் ஜுவைனலில் அதில் ஒரு கேஸ் ஸ்டடி இருக்குது. இதையும் அதையும் மிங்கிள் பண்ணி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 5 பக்கங்கள் மிகாமல் வந்துடும் இந்த கான்செப்ட். ஸோ இப்போ உங்கள் கையில் இருக்கக்கூடிய மதிப்பெண் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 மதிப்பெண்கள் குறைவாக இல்லாமல் இருக்கிறதுன்றதை நினைவில் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு வீடியோ இல்லைன்னா இதே மாதிரி இன்னொரு வீடியோவை பார்த்துட்டிங்கன்னா 15 மதிப்பெண் கம்பல்சரியாக இருக்குன்னும் போது ஏன் அதை விடணும்? தெளிவாக நோட்ஸ் எடுங்க. இதை விட நம்மளுக்கு என்ன வேலை வேண்டி கிடக்கு? எடுங்க. தெளிவாக நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் சாரதி லா ஸ்டடிஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎன்எஸ்எஸ் கலர் ஒர்க் புக், அதாவது நீங்களே அதில் வேலை செய்ய போகிறீங்க ஒர்க் புக் அது. ஸோ இந்த ஸ்லைடு மட்டும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அதன் கீழே பிளாங்க் ஸ்பேஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு அப்படியே நீங்கள் இங்கே உங்களுக்கு என்ன மாதிரி புரியுதோ அதை அப்படியே எழுத போகிறீங்க. அதன் பின்னாடி பார்த்தீங்கன்னா பிளாங்க் ஸ்பேஸ் தான் இருக்கும். அதில் கேஸ் ஸ்டடி, அதன் பிறகு உங்களுக்கு தெரிஞ்ச செக்ஷன்ஸ் எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிஜே எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும். சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும். ஏபிபி படிக்கிறவங்களுக்கு உபயோகரமாக இருக்கும். அது ஒரு நோட்ஸ் மாதிரி உங்களுக்கு கையோடு இருந்துக்கிட்டே இருக்கும். இது வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்ககிட்ட பேசுகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.